அதான் உன்னால பொறுத்துக்க முடியல. இதுல நீ பாக்குற வேலை கூட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட்? ஆமா, இன்னும் மறக்கல. சுத்தி இருக்கிற எத்தனை பேர், எத்தனை ரிப்போர்ட் சொல்லட்டும், எனக்கு தெரியுதா என் ரம்யா தப்பு பண்ணிருக்க மாட்டான். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன தூக்கி போட்டு போனவ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஏன் ரம்யாடா, I still love her and I still believe her. இனி என் வாழ்க்கை ஐஷு கூட தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காலம் இவ்வளவு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஐஷு கிட்ட வெறும் காதலை மட்டும் உணரல, அதையும் தாண்டி என் உயிரோட கலந்துட்ட ஒரு உணர்வு. அவ கூட 100 வருஷம் வாழணும்னு இல்லை, ஒரே ஒரு நாள் வாழ்ந்திருந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும். அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. மனிதன் முடிவெடுப்பான், கடவுள் நிராகரிப்பான்னு சொல்லுவாங்க. என் ஆசையை நிராகரிச்ச கடவுள் என் சித்தப்பா ஆசையை நிறைவேற்றுக்காரு. மரணப்படுக்கையில ஒரு மனுஷனோட ஆசையை நிராகரிக்கிறவன் மனுஷனே இல்லை. இப்ப நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். குந்தவிங்கிற பொண்ணோட என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிட்டு அவரு போயிட்டார். ராமாயணத்திலேயே சுந்தரகாண்ட ஒரு தடவை தான் வந்தது. என் வாழ்க்கை மட்டும் என்ன விதிவிலக்கா?